பேரு மங்களபுரம். அந்த ஊர்ல ராமசாமின்னு சொல்லி ஒரு வயசானவர் இருந்தாரு. அவர் ஒரு நாள் வேக வேகமா ஓடி வந்து போலீஸ் கிட்ட பேச வந்தாரு. ஆனா அவருக்கு அந்த உண்மை தெரியாது. என்ன அந்த உண்மை, ஏன் அவர் இவ்வளவு வேகமா ஓடி வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஹலோ சார், வணக்கம் சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் வீட்ல 100 சவரன் தங்க நகை வச்சிருந்தேன், எல்லாமே காணாம போயிடுச்சு. என்ன, 100 சவரன் தங்க நகைய வீட்டுல வச்சிருந்தீங்களா? அவ்வளவு பெரிய பணக்காரங்களா நீங்க? 100 சவரன் எவ்வளவு தெரியுமா? கோடிக்கணக்கான மதிப்பு இருக்குமே. அட ஆமா சார், அது 10 கோடி ரூபாய் தெரியுமா? ஆனா யாரோ என் நகையே திருடிட்டாங்க. நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இது அபிஷியலா இல்ல, அன்அபிஷியலா பண்ணணும். ஐயா, நீங்க கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டீங்க, அன்அபிஷியலா செய்யணும்னா எனக்கு என்ன லாபம் சொல்லுங்க. இல்லே, நீ வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா உனக்கு ஒரு 10 பவுன் தரேன், வச்சுக்க. எது, 10 பவுனா? சரி, இறங்கிடலாம். எனக்கும் இந்த கேஸை சால்வ் பண்ண திருப்தி கிடைக்கும். ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு, என்ன கூட்டிட்டு போறீங்களா? அவர்கள் இருவரும் அந்த வயசானவர் வீட்டுக்கு செல்கிறார்கள். ஆனால் அந்த போலீஸ்காரருக்கு உண்மை தெரியாது. அந்த வயதானவர் ஒரு மிகப்பெரிய ரவுடி என்றும், அவர்களுக்கு கீழ் ராமு, சோமு என்ற மிகப்பெரிய ரவுடிகள் இருக்கிறார்கள் என்றும். இந்த போலீஸ்காரர் என்ன ஆக போகிறார் என யாருக்கும் தெரியாது. வாருங்கள் பார்க்கலாம். யார் இந்த ரவுடி தாத்தா? இவருக்கு 2 பேர் இருக்கிறார்களே, அவர்கள் யார்? இந்த போலீஸின் நிலை என்ன? வாருங்கள் வாருங்கள் பார்க்கலாம். ஏலே, அது தெரியாமதான் என் கூட இத்தனை வருஷமா நீ இருந்து இந்த நகையை திருடுறதுக்கு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டு வந்தமால, முட்டா பயல. அடே முட்டாள் முட்டாள் முட்டாள், உனக்கு எத்தனை தாட்டி சொல்றது? அதை வித்து நிறைய காசு கிடைக்கும். அதை வாங்கிட்டு போயிட்டு நாம 2 பேரும் வீடு கட்டலாம், காரு வாங்கலாம், ரோலர் கோஸ்டர்ல போலாம், சரியா? அடே முட்டாள், பச்சியும் இட்லியும் சாப்பிட்றதுக்காடா 100 சவரனை திருடணும்? அதை காசு கொடுத்தே வாங்கியிருக்கலாமேடா. நாம பணக்காரங்களாக போறோம், சரியா? கம்முன்னு நான் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு என் கூட வா, சரியா? அவ்வளவுதான். அவர்கள் இருவரும் அவர்கள் வீட்டை வந்தடைந்தார்கள். அப்போது போலீஸ்காரர் கேட்டார், ஏன் சார் இவ்வளவு பெரிய ரவுடி நீங்க எதுக்காக 100 சவரன் பணத்தை வீட்டுல வச்சிருந்தீங்க? இன்ஸ்பெக்டர், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் ரவுடி, அது இல்லாம பிரபலமான ரவுடி, அரசியல்வாதி கூட. அதனால நான் சொல்றத கம்முன்னு நீங்க கேட்கணும், எந்த கேள்வியும் கேட்க கூடாது. அந்த நகையை திருடினவங்க நைட்டு 12 மணிக்கு சரியா திருடி இருக்காங்க. ஏன் நைட்டு 12 மணிக்கு திருடணும்? சார், நைட்டு 12 மணிக்கு திருடினா தானே நீங்க தூங்கி இருப்பீங்க, அதனால உங்க வீட்டுல திருடி இருக்கலாம். இல்லே, அது எனக்கு தெரியல. ஆனா நான் நைட்டு 12 மணிக்கு தூங்க மாட்டேன்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி மட்டும் இல்ல, எனக்கு தூக்கமே வராதுல. அதனால நான் நைட்டு பூரா நடந்துட்டு தான் இருப்பேன். அப்படி இருக்கிறப்ப என்னோட வீட்லயே ஒருத்தன் புகுந்து திடீர் இருக்கானா, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்? என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு நைட்டு தூங்க மாட்டீங்களா? இது எத்தனை நாளா எனக்கு தெரியாம போயிடுச்சே. ஏன் நீ வந்து திருடி இருப்பியா? என்னை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன்ல, ஒழுங்கா வந்து கண்டுபிடிச்சுக்கிடு, இல்ல அவ்வளவுதான். அண்ணே, இப்பதுக்குண்ணே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். நம்ம இந்த ஊரை விட்டு தப்பிக்க போறோமா? அடே, நம்ம குருநாதர் ரவுடி ரங்கநாதனை பத்தி உனக்கு தெரியும் தானே? இந்த ஊர்ல ரொம்ப பெரிய ஆளு. அவர் நினைச்சாருன்னா 1 நிமிஷத்துல நம்மள தூக்கிடுவாரு. அதனால நம்ம 2 பேரும் பாம்பேக்கு தப்பிக்க போறோம். அண்ணே, பாம்பேக்கு வேணானே, கோவாவுக்கு போலானே, அங்க பீச் இருக்குனே. ஏண்டா, உன்னை எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டியா? பாம்பேக்கு போறோம், அங்கதான் தப்பிக்க முடியும், சரியா? கோவாக்கு போனா முதலாளி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாரு. ஏற்கனவே நம்ம கோவா போயிருக்கோம், சரியா? அதுவும் கரெக்ட் தானே, நாம கொஞ்சம் கவனமா இருக்கும். ஏன் சொல்லுங்க, இப்போ நம்ம கிட்ட 100 சவரன் இருக்கு. ஆமானே, பேக் எங்க? அடே முட்டா பயல,
பேக நான் உங்ககிட்ட தான்டா கொடுத்தேன். திருடிட்டு வரும்போது அந்த முக்குல கொடுத்தனே, அது எங்கடா? ஐயோ அண்ணே, வரும்போது அந்த முக்கு கடையில பஜ்ஜி சாப்பிட்டோமே, ஞாபகம் இருக்கானே? ஆமா, பஜ்ஜி சாப்பிட்டோம். அதுக்கு என்ன, அதுக்கும் பேகுக்கும் என்னதான் சம்பந்தம்? அந்த பஜ்ஜி சாப்பிடும் போதுதான் பேக வச்சு அது மேலதான் உட்கார்ந்துருந்தேன். ஆனா வரும்போது அந்த பேகை எடுத்துட்டு வர மறந்துட்டேனே. ஐயோ, எல்லாம் நாசமா போச்சே. இவனவ கோயில வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன். ஐயோ, இதுல ரவுடி வேற, அவ வேற வந்தானே என்ன தூக்கி போட்டு மிதிப்பானே. அண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த பேக் எடுக்கிறோம், மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன் வர்றோம், பம்பாய்க்கு பறந்து போறோம். சரிங்களா? ஏய் போலீஸே, உங்ககிட்ட சொன்னான்ல நைட்டுக்குள்ள கண்டுபிடிக்கணும். இப்போ மணி காலையில 7 மணி ஆச்சு, இன்னும் இந்த திருட்டுகளை கண்டுபிடிக்கல. ஐயா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளா இந்த குருவி சுடுற துப்பாக்கி தான் கரெக்டா இருக்கும். இத பார்த்தாலே திருடம் பயந்து அதை கொடுத்துருவான். சரிங்களா? ஏலே, நீ எல்லாம் ஒரு போலீஸால மறைமுகமா கண்டுபிடின்னு சொன்னா யூனிஃபார்ம்ல துப்பாக்கிய தூக்கிட்டு வந்திருக்க. உன்னை வச்சு அப்படிதான் நான் அந்த 100 சவரன் நகையை மீட்க போறணும். ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. இப்போ நான் போலீஸ்காரன் கிடையாது, வாட்ச்மேன். வாட்ச்மேன் பொம்மை துப்பாக்கிய வச்சிருக்கான்னு சொல்லி ஊர்காரங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சரிங்களா? நீங்க நகையை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க வீட்டை 2 தாட்டி ஆராய்ச்சி பண்ணிட்டேன்னா எனக்கு மன திருப்தியா கிடைக்கும். ஏன் சொல்லுங்க, நான் தடவியல் துறையில படிச்சிருக்கேன். எதா தடவியல் துறையா? யோ, என்னையா பேசுறேன் நீ? உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல நான் வேற ஆளை பாக்கிட்டா சொல்லு. 100 சவரடியா? 10 கோடியா? ஐயா, நீங்க சின்ன பையன் மாதிரி அழுவாதீங்க. 100 சவரன் தான், 10 கோடி தான் நான் கண்டுபிடிச்சு தரேன். அந்த 10 லட்சத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. சரிங்களா? ஏலே, இதான என் வீடு. இந்த வீட்டுல ஒண்ணுமே இல்லல. அந்த பீரோ கையில தான் வச்சிருந்தேன். ஆனா அதை திருடி விட்டானுங்க, எப்படின்னு தெரியல. என்னங்க இது வீடு? ஒரு பெட்டு, ஒரு குடம், ஒரு டம்ளரு, ஒரு ஸ்டூலு. இந்த வீட்லயே நீங்க வந்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு பெரிய ரவுடியா? இல்லே, ஒரு ரவுடிக்கு எல்லாமே பாதுகாப்பா இருக்கணும். நிறைய பொருள் வச்சிருந்தா ஒன்று மறைஞ்சு நம்மளை போட்டுருவானுங்க. அதனாலதான் மறைஞ்சிட்டே இருக்கேன். அது சரி, உங்க கையில ஏதோ பேக் இருக்க, என்ன பேக் அது? அதுவா, அந்த டீ கடையில் இருந்துச்சு. சரி, நமக்கு ஆகுமேனு எடுத்துட்டு வந்துட்டேன். எவனோ முட்டா பையன் இதுல என்னன்னே தெரியல, அங்க வச்சுட்டு போயிட்டான். நானும் 1/2 மணி நேரம் நின்று பார்த்தேன், அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன பண்றது? எல்லாம் ஒரு நாள் ஆகும். ஏ சோம, இந்த கடையில தான் வச்சா? என்னடா கடையை காணா, வெறும் வீடு மட்டும் இருக்குது. எனக்கும் தெரியல. நான் இந்த மரத்து கீழே தானே பெஞ்சில டீயை போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். என்னண்ணே இப்ப கடையவே காணா, அந்த பேக் அப்ப காணாம போயிடுச்சா? டேய், அவ்வளவுதான், உன்னை கொன்னே விடுவேன். அந்த பேக் இங்கேயே வச்சுட்டு வந்துட்டு என்ன இப்படி அலக்கழிக்கிற? அது மட்டும் இல்லாம இப்ப கடையை காணான்னு என்கிட்டயே சொல்ற. வடிவேலு அந்த கிணத்த காணான்னு சொல்ற மாதிரி டீ கடையை காணான்னு என்கிட்டயே நீ சொல்ற. யாராலையும் நம்ம கிட்ட இருந்து பிடுங்க முடியாது. சரிங்களா? அது ஒரு நாள் நம்ம கிட்ட வந்தே தீரும். பஞ்சு டைலாக் எல்லாம் நல்லா தாண்டா பேசுற. ஆனா பேக மறந்து வச்சுட்டிய, 100 சவரனை மறந்து வச்சுட்டிய. அண்ணே விடுங்கண்ணே, வாங்கண்ணே போலாம். நம்ம முதலாளிக்கிட்டே போய் அந்த பேகை கண்டுபிடிக்கிற வழியை கேட்கலாம். சரிங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, எது நடந்தாலும் நல்லதுக்கே நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் ரவுடி ரங்கநாதன், இங்க இந்த கடையிலயா நீங்க பேக் எடுத்தீங்க? இப்ப இங்க கடையவே காணா, எங்க போச்சு? சார், எனக்கே தெரியல சார். நான் நேற்று நைட்டு இந்த மரத்துக்கடியில இருந்து தான் எடுத்தேன். ஆனா இப்ப வந்து பார்த்தா மரத்துக்கடியில இருந்த பெஞ்சை காணா, டீ கடைக்கார காரணா, அவன் வச்சிருந்த சமோசாவா காணா, பச்சியா காணா. என்ன சார், என்கிட்ட பொய் சொல்றீங்களா? ஒழுங்கா அந்த பேக்கை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்ல அவ்வளவுதான். ஏய், நீ நகையை கண்டுபிடிக்கதான் வந்த, சரியா? அதை கண்டுபிடி. இந்த பேகை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. ஒழுங்கா அப்போ அந்த பேகை கண்டுபிடிச்சிட்டு வா.
சார், நான் உங்க அடிமை இல்ல. நீங்க எனக்கு 10 சவரன் தர்றீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு வேண்டாம். ஒழுங்கா அந்த பேக்கை கொடுங்க. அது உரிய ஆள்கிட்ட போய் நான் ஒப்படைக்கணும். உங்க நகையை நீங்களே தேடிக்குங்க. இல்லே, என்னல மிரட்டுற? நான் அரசியல்வாதி, அது மட்டும் இல்லாம பிரபல ரவுடி. நண்பர்களே, அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி நாளைக்கு நைட் 7 மணிக்கு பார்க்கலாம். தினமும் நைட் 7 மணிக்கு நம்மளோட சேனல்ல இது மாதிரி கதைகள் வந்துகிட்டே இருக்கு. நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்ல டெய்லியும் கதை வந்துகிட்டே இருக்கும். நீங்க டெய்லியும் 7 மணிக்கு சாப்பிடும்போது நம்ம வீடியோவை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வரட்டா மாமே.